23:31. 23-31. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தாமுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க, எல்லாம் சொல்லுங்க, இப்படி இருக்க. கொஞ்சம் சத்தமா, நல்லா சத்தமா. தூங்குற அந்த குழந்தைய எழுப்பணும். இப்படி இருக்க, எப்படி இருக்க? மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. சொல்லுங்க, விசுவாச பிரமாணத்தினாலேயே. விசுவாச பிரமாணம் நம்மளுடைய கதுசாதி நம்மளுடைய மொழியில சொன்னா தலைவிதி இல்ல, வர்ணானத்துல மொழி. நம்மளுடைய மொழியில சொன்னா சொல்லுவாங்கல்ல, தலைவிதி. இவருங்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கணும். என் தலை எழுத்து விதி எழுத்து. சூப்பரா சொல்றாங்கல்ல, பேசும்போது தான் இதெல்லாம் வருது. தலை விதி, தலை எழுத்து அப்படின்னு. எழுத்து விதி எல்லாம் இங்கதான் வருது. அந்த விதின்றாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பிரமாணம். பிரமாணம்ன்றது விதி. சிக்னலை மீறினா ஃபைன், அது ஒரு விதி இல்லையா? கொலை பண்ணா தண்டனை, அது ஒரு விதி. நல்லது பண்ணா நல்லது நடக்கும், அது ஒரு விதி இல்லையா? விதினா தெரியுமா? தெரியுமா? இல்லை விளக்கணுமா? பிரமாணம், விதி. அந்த சர்ச்சில் போனா ஸ்லைடில் டோர்லாம் போட்டுருங்க. இல்லை, அது தன்னால மூடுற மாதிரி டோரு. அந்த ஜன்னல்லாம் ஏற்றுட்டு, இரும்பு ஜன்னல்லாம், தகர டப்பாலாம் ஏற்றுட்டு அப்படியே கண்ணாடி ஆகிக்கணும். உள்ள வந்தா ஒரே உதர்சனமா அப்படியே அமைதியா இருக்கும். இது ஒரு விதி. இந்த மாதிரி தகர டப்பா டோர்லாம் வச்சிருந்தா உள்ள வெளியே பேசுறது உள்ள கேட்கும், இதுல வேற கேட்கும். போன் பண்ணி வேற கேட்குறாங்க, என்னப்பா அது பட்டாசெல்லாம் வெடிக்குது, நீ பிரசங்கம் பண்ணும் போது யாரோ உன்னை ரொம்ப கொண்டாடுறாங்க போல இருக்குதுன்றாங்க. விதி, விதி தெரியுங்களா? நான் விதி இங்க வந்து உட்காந்துன்றீங்களா? நான் விதி வந்து மாட்டிக்கினேன்னா எப்படி இந்த மாற்றத்துல தப்பிக்கலான்ற ஒரு விதியை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி விதி அப்படின்றாங்கல்ல, அது என்னன்னா புவியீர்ப்பு விதி. இதை போடுறதுக்கு வேற இல்லையே, இருக்கு பாத்தீங்களா? விதி தெரியுதா? விதி தெரியுதா? பாக்ஸ் தான் தெரியுதுன்றீங்களா? இது ஒரு ஈர்ப்பு விதி. இது ஈர்க்கும். இது என்ன பண்ணும்? இது இது என்ன சொல்றாங்க? புவியீர்ப்பு விதின்றாங்க. அது போல இது மேல இது பண்றது, இது மேல போனோம்னா இது ஒரு மோட்டரை செட் பண்ணி ரக்கெல்லாம் செட் பண்ணா அந்த ஈர்ப்பு விதிக்கு மேல என்ன பண்ணுது? ஒரு பிளைன்லாம் இருக்குல்ல, பிளைன்ல என்ன பண்ணுது? என்னங்க பண்ணுது பிளைனு? பார்க்காத மாதிரி என்ன பார்த்து நிற்கிறீங்களே, மேல பாருங்க. இந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணுது? அது மேற்கொள். இந்த ஈர்ப்பு விதியை அது ஓவர்டேக் பண்ணுது. அந்த மாதிரி சில விதிகள்லாம் இருக்குது. நம்ம இது ஓகே,
இந்த விதியில இருந்து எப்ப மாறுவோமோ தெரியல. இந்த ஸ்கிரீன் விதியில இருந்து நம்ம பின்னாடி பர்மனண்டா இருக்கிற மாதிரி போட்டாதான் இப்படி எட்டி பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது, இப்படி உள்ள புந்து வெளியே வந்தா விதி. இதெல்லாம் ஒரு சதி. அப்போ நீங்க சொல்றாரு பிரமாணம்ன்றார். பிரமாணம்ன்றது ஒரு விதி. நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய விதி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு என்ன நம்ம வெளியே போனா என்ன சொல்றாங்க, தலை விதி தலையெழுத்து அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இது வேற குறுக்க வருது, என்ன நடக்க போதும், இது மூஞ்சில முடிச்சுட்டு என்ன நடக்க போதும், இந்த மாதிரிலாம் என்ன சொல்றாங்க. அவங்க ஒரு பிரமாணத்துல இயங்கின்னு இருக்கிறாங்க. அந்த பிரமாணத்தை தான் ஆண்டவர் மாத்தினார். அது என்ன பிரமாணம்? விசுவாச பிரமாணம். இப்போ இத செஞ்சா ஐயோயோ எனக்கு கண்டிப்பா இது நடந்துரும் அப்படின்றாங்கல்ல. இப்போ ஒருத்தன் கொலை குத்தம் பண்ணாலோ ஒரு திருட்டு பழத்தனம் பண்ணாலோ வயிற்றுல என்ன பண்ணுவாங்க, அடி வயிறு கலக்கம், என்னது வயிற்றுல மடி இருந்தா கயிற்றுல கடியா? மடியில காணாண்டா வழியில என்னது பயம் இல்லை அப்படின்ற மாதிரி வயிற்றுல மடி கிடக்கு. இது நான் புதுசா சிரிக்க முடியாம குரங்கு மாரி ரெண்டு சேர போட்டு சிரிக்க இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. என்னன்னா ஒண்ணு பண்ணிட்டாங்க, அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த பயத்துல இருந்து வெளியே வர முடியல. துருத்துருன்னு வர மொய்ப்பாங்க வேற, ஐயோ நான் மாட்டிக்கினேனே அப்படின்னு. இது பிரமாணம். இதை பண்ணா இப்படி நடக்கும், இதை செஞ்சா இப்படி ஆகும் அப்படின்றது பிரமாணம். அந்த பிரமாணத்தை தான் இயேசு என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. எப்படி மாத்தினாருன்னா, நீ என்ன நம்பினீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். ஆமென். வெளியே வாங்க, கொஞ்சம் வெளியே வாங்க, அதுல இருந்து வெளியே வாங்க. இது நீ என்ன நம்பினா அதான் விசுவாச பிரமாணம். கிரியா பிரமாணம் ஒண்ணு இருக்குது, விசுவாச பிரமாணம். நீ இதை செஞ்சாதான் உன் ஆவல்ல, நீ ஒண்ணுமே பண்ண தேவை, நீ நம்பினாலே உனக்கு நல்லா நல்லது நடக்கும். ஹலோ, அப்படிதான் பெருசலியாது. ஏன் சொல்றாரு, என்ன நீ நம்பினாலே போதும், நீ எதுவுமே செய்ய தேவையில்லை. இது பண்ணணுமா, இந்த கிளாஸ் எடுத்து வைக்கணுமா, இந்த சுத்தனி போடணுமா, இந்த டீ போடணுமா, அதெல்லாம் இல்லை. நீ இதெல்லாம் பண்ணணுமா, நான் உபவாசம் இருக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா, பைபிள் படிக்கணுமா, சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணுமா, பாஸ்ட் கூடவே சுத்தணுமா, இல்ல நீ விசுவாசத்தாலே போதும், இயேசுவ நம்பினாலே போதும், அது மட்டுமே போதும். நான் என் ஒய்ஃப் கிட்ட ஒருத்தங்கிட்ட சொல்ல சொன்னேன், நீ என்னன்னாவோ பண்ணின்னு போ, என்ன பண்றியோ பண்ணிக்கோ, ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணு, சர்ச்சைக்கு மட்டும் வான்னு. இப்ப சொன்னீங்களே சர்ச்சைக்கு வான்னு, அது இல்லை. சர்ச்சைக்கு வந்தா இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு. நீ சத்தியத்தை கேட்டு பொய்ய நம்பின்னு இருக்கிறது, அதெல்லாம் தெளிவாயிடுவேன். நம்மலாம் வீணானதை நம்ம என்ன பண்றோம், பின்பற்றிட்டு இருக்கிறோம். வீணானத காரியங்களை நம்பிட்டு இருக்கோம். வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாத ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சாபத்துல இருக்கிறோம், மோசமானதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எளிதான். பெருசு எலியில பெரிய எலி, அதான் ரெண்டு காலையில எல்லாம் இவங்க பண்றது. அதுக்கான கருவாடெல்லாம் இவங்க தான் நினைக்கிறாங்க. தூங்கினா எழுந்து, ஐயோ இதெல்லாம் நான் எப்படி யூடியூப்ல போடுறது?
இவன் என்னதான் பண்றான்னு யாருன்னா புள்ள கேக்குறாங்க வேற. இவன் என்னதான் பண்றான், சிச்சினேங்கிறான். வர ஜனங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிரயோஜனமா இந்த சொல்லி தரானான்னு கேட்பாங்க. ஒரு ஷிப்லயே நிறைய சொல்லி கொடுத்துட்றேன். அதெல்லாம் நீ கேட்பியா? சிரிக்கிறது மட்டும் தான் உனக்கு தெரியும். சிரிக்கிறது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஃபுல்லா கேளு, கேட்டா ரசிக்கப்படுவேன். சுத்தன்ல நானே கொடுத்துறேன். பிரமாணம், விசுவாச பிரமாணம்ன்றது என்னன்னா உள்ள நம்புறது, அவ்வளவுதான். நம்பிட்டா போதும். ஏதோ ஒரு படத்துல சொல்ல, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி, நீங்க நம்பினா மட்டும் போதும். நம்பினாலே முடிஞ்சிச்சு, வாழ்க்கை சூப்பராயிடும். இவங்க தலைவிதி தலையெழுத்து அப்படின்றாங்களே, அதெல்லாம் சொல்றாரு. கிரியா பிரமாணத்தினாலேயா? இல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே அப்படின்றாரு. அந்த விசுவாசன்றது ஒரு பிரமாணம், பயங்கரமான பிரமாணம், விசுவாச பிரமாணம். நீங்க வாழ்க்கையில இத மட்டும் கத்துக்கிட்டீங்கனால போதும், விசுவாசத்தை மட்டும் கத்துக்கிட்டாலும் போதும், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணலாம், எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். இயேசுவை நம்புறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது நிச்சயம். நம்பப்படுறது உறுதி என்னது? அவருடைய வார்த்தை. காணப்படாத நிச்சயம் என்னது? எனக்கு கிடைச்சிச்சு. வார்த்தை சொல்லுது, நிச்சயமாகவே நான் உன்னை உயர்த்த மேன்மைப்படுத்து. நீ பலம் கொண்டு திடமானதா திகையாது, கலங்காது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு மென்மேலும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்ற வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை. அப்படியே நான் அந்த படமா பாக்குறேன், நான் எப்படி வருவேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவேன், பெரிய காரியங்களை செய்வேன். அப்படி நான் படமா பார்த்துட்டு இருக்கேன். அம்மா சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். அந்த வார்த்தை அப்படியே என்ன பண்ணுது தெரியல. எல்லாம் வந்துச்சா, எல்லாம் நடந்துச்சா, நந்தாத்தான் நம்புவேன். அப்படி கிடையாது. சொல்றாரு விசுவாச பிரமாணம் அப்படின்றார். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நம்ம எதனா கிரியை செஞ்சாதான் ஆண்டவர் என்னை ஏத்துப்பாரு. கிரியை செஞ்சாதான் நான் நீதிமான். நல்லது செஞ்சுன்னு, நற்கிரியைகளை செஞ்சுன்னு, ஒழுக்கமா இருந்ததுன்னு, ரொம்ப பர்ஃபெக்டா வாழ்க்கையை ரொம்ப நடத்தின்னு இருந்தாதான் ஆண்டவர் என்னை ஏத்துப்பாருன்னு இல்லை. பைபிளே சொல்லு பாருங்க. ஆதலால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி விசுவாசம்னு ஒண்ணு இருக்குது, இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோன்னு ஒண்ணு இருக்குது. அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால, அவருடைய ரத்தத்தை நம்புறதுனால, கிருபாதார பலியா அவரையே நம்மளுக்கு ஏற்படுத்துறதுனால, நம்ம அவருடைய ரத்தத்தை நம்புறதுனால சொல்றாரு, கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார் அப்படி சொல்லிட்டு இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்க? அப்போ உன் நற்கிரியைகள், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய நீதி நியாயம், இதெல்லாம் தேவனாக ஏத்துக்கலன்னா என்னது? இதை வச்சுட்டு தேவன் முன்னாடி வர முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அவருடைய ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், என் பாவத்துக்காக, என்னுடைய பாவத்தை கழுவுறதுக்காக சிந்தப்பட்டது. என்ன நீதிமான ஆக்கத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? பாவி ஆனார். அப்படின்றத நம்ம நம்புறதுனால, விசுவாசிக்கிறதுனால இந்த பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நான் நீதிமான், அதுக்கப்புறம் நான் கிரியை செய்யறது தான் தேவன் ஏற்றுக்கொள்றார். அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாம முன்னாடி நான் என்னத்தான் தான தர்மம் பண்ணாலும், என்னத்தான் நீதி நியாயமா நடந்தாலும், நான் தான் ஒழுக்கமா இருந்தாலும், நான் தான் சிக்னலை நான் ஃபாலோ பண்ணாலும், நான் தான் டோல்ல நின்னாலும் ரிஜெக்டட். அம்மா யாரு? ரொம்ப ஒழுக்க சீலி. அப்பா யாரு? ரொம்ப ஒழுக்க சீலி. ரிஜெக்டட். இயேசு இல்லையா? ரிஜெக்டட். இயேசுன்ற அந்த ரட்சகர் வாழ்க்கைக்குள்ள உனக்குள்ள இல்லைன்னா
நீ எவ்வளவு ஒழுக்கமா இருந்தாலும் எவ்வளவு நல்ல தான தர்மம் பண்ணாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். அப்படியேதான் போட்டுக்குது. மேன்மை பாராட்டல் எங்கே? இனிமே பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? மேன்மை பாராட்டுவாங்க. பாருங்க, எவ்வளவு கரெக்டா இருக்க தெரியுமா? என் முன்னாடி யாரும் நிக்க முடியாது, என் நீதிக்கு முன்னாடி அப்படின்னு போகுது. என் நீதிக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது, நான் அவ்வளவு கரெக்டா இருக்கிறேன். இந்த குடும்பத்திலே நான் தான் கரெக்ட், நான் தான் சரி. மற்றவங்க எல்லாம் நான் பண்ணதுக்கு, நான் நடந்ததுக்கு, நான் சரியா நடந்ததுக்கு யாரும் ஈக்குவலே கிடையாது, அந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றாங்கல்ல, மேன்மை பாராட்டுறாங்கல்ல. இப்ப மேன்மை பாராட்டு இல்லைன்றார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையாற்றவளா ஆயிட்டாங்க. அவன் என் ஒய்ஃபு கிட்ட, என் பையன் கட்டியும், என் பெரிய பையன் கட்டியும் சொல்லி கொடுத்தேன். வாழ்க்கையில ஒண்ணு கத்துக்கோ. இது ஒரு பெரிய, அவங்க நல்ல ஒரு இதுல இருக்காங்க, அவங்க கிட்ட முன்னாடி போய் நின்று பேசணும். நான் இங்கிலீஷ்ல தான் பேசினேன். தைரியமா உட்காந்து அவங்க முன்னாடி உட்காந்து சேர்ல உட்காந்து இவன் நெளிறான், அப்படி இப்படி நெளிறான், பேச மாட்டான். அவங்க கிட்ட வந்து சொன்னேன், இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும், அது சிஎம்மா இருக்கட்டும், பிஎம்மா இருக்கட்டும், ட்ரம்பா கூட இருக்கட்டும், நீ பாக்குற ஆணு எல்லாம் உலகமே அசந்து பாக்குற அவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே குறை உள்ளவர்கள். அது பாஸ்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் குறை உள்ளவர்கள். அவங்க முன்னாடி நீ பயப்படவே கூடாது, யாரு முன்னாடி பயப்படவே கூடாது. எல்லாரும் குறை உள்ள ஆட்கள். அதனால தைரியமா பேசு, தைரியமா என்ன பண்ண, நில்லு, வளையாத குழையாத, எதுவுமே தைரியமா நின்று பேசு. ஏன்னா எல்லாருமே தேவனுக்கு முன்னாடி பர்ஃபெக்டே கிடையாது. எப்ப நீ பர்ஃபெக்டா மாறுற அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பேர் தான் பர்ஃபெக்டாவும் மாறு. பொருந்துல சொல்றாரு, பொருந்தியர்ல எடுப்போம், 1ஆம் அதிகாரம். முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொருந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே அழுக்கா இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சீர்கேடான வாழ்க்கையில இருந்தோம். அவங்கள என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் அப்படின்ட்டு இன்னொன்னு சொல்றாரு, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற அப்படின்ற. பரிசுத்தமா ஆயிட்டாங்களாம், பரிசுத்தமா ஆகுறாங்களாம். குழப்பத்துல இருக்குது ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி. பரிசுத்தமா ஆயிட்டு பரிசுத்தமா ஆகுறாங்க. 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, நம்ம உள்ள ஆவியில என்ன பண்ணிட்டோம், பரிசுத்தம் ஆயிட்டோம். ஆத்துமாவுல பரிசுத்தமா ஆயினே வரும். அததான் சொல்றாரு. அததான் சொல்றாரு. ஆத்துமாவுல நம்ம பரிசுத்தமா ஆயின்னு வரும் சொல்றாரு. பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகியிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவரா இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாகும். இது எல்லாருக்கும் எழுதுறாரு. பொதுவான நிருபம் அந்த கொருந்து ஜனங்களுக்கு எழுதுந்து, ஆனா எல்லாருக்கும் சொன்னதுதான். ரொம்ப மோசமான ஜனம் பொருந்து.
பட்டணத்துல இருந்த ஜனங்க. நீங்க பாக்குறீங்களா, ஐயோ 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 இன்னும் அநியாயம் பண்ணுவாமா அப்படின்றீங்கல்ல, இங்கேயும் அதே கேஸ் தான். ஐயோ 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 அப்படின்ற மாதிரி சில பாவங்கள்லாம் சொல்லுவார். ஒருத்தன் அவங்க அப்பாவுடைய 2வது மனைவியே வச்சுன்னுக்கிறான் உள்ள. இது அவிசுவாசிகளுக்குள்ள சொல்லப்படாத பாவமா இருக்குது அப்படின்னு புலம்புறாரு பவுல். பேசாம அந்த கவரை திரும்ப உள்ளே வச்சுறேன், போயிட்டு வந்துனுக்குறான். என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பாவமா இருக்குது அப்படின்றாரு. இது அவிசுவாசிகளுக்குள்ள கூட இந்த மாதிரி நான் கேள்விப்படல அப்படின்றாரு. அவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தவங்கள சொல்றாரு பரிசுத்தவான்கள்ன்றார். பாவம் பண்ணாலும் பரிசுத்தவான்கள் தான் அப்படின்றார். எதன் அடிப்படையில? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதின் அடிப்படையில தான். ஹலோ, விசுவாசம் எவ்வளவு பெருசுங்க. நம்ம பாடணும்ல, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயினும் திட்டங்கள் பெரிதல்லோ. என் விசுவாச கேடகம் ஒழுந்திடாது. விசுவாச கேடகம் விழுந்திடாது. அதை புச்சினே இருக்கணும். விசுவாச கேடகம் எப்படி கண்ணு உங்களுக்கு எப்ப பாரு திறந்தாதான் நடக்க முடியுமோ, அது போல கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச கண்ணுன்னு ஒரு கிளிப்பிங் வீடியோல நான் பேசியிருக்கேன். விசுவாசத்தை எப்பவுமே பிடிச்சிட்டே இருக்கணும். அந்த விசுவாசம்தான் இந்த உலகத்துல நம்மளை ஜெயம் கொள்ள வைக்கும். அதுதான் நம்மளை மேற்கொள்ள வைக்கும். தேவனுக்கு ஏற்றவளா நம்மளை மாற்றும். தேவனுக்கு உகந்தவளா மாற்றும். என்ன பிசாசு கொண்டு வராயோ நிறைய பொய்யான காரியங்கள் எல்லாத்தையும் அந்த விசுவாசம் தான் முன்னாடி இருந்து தடுக்கும். அவன் எத்தனை கவுக்க பார்ப்பான். நீ அவ்வளவுதான், நீ இப்படி பண்ணிட்ட, நீ இப்படி ஆயிட்ட, முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்ற சத்தம். நான் ஒரு வேடிக்கையா என்ன பண்ணுவேன், கிண்டலா அசிங்கமான வார்த்தைலாம் பேசுவேன் எங்க குடும்பத்துக்குள்ள. பைபிள்ல போட்டு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. என் ஃப்ரெண்டுங்களுக்கிட்ட கூட நான் ஒரு மாதிரி பேசிடுவேன். நம்ம எந்த டெப்த்ல இருந்து பேசுறோன்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க பேசும்போதே அந்த அடி ஆழத்துல இருந்து தான் பேசுவாங்க. ஆழத்துல இருந்து பேசும்போதே அது நல்லாவே தெரியும் அவங்க கரெக்டா வேணுன்ட்டு தான் பேசுனாங்க. நான் அப்படி பேச மாட்டேன். நான் டெப்த்ல இருந்து பேசுறேன். மேலோட்டமா அந்த வர இதுல பேசுறேன். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அடியில இருந்து ஏத்துவாங்க. சுத்தமா அப்படியே கையை விட்டு வாடிடுவாங்க. இப்படி பேசுற நீங்க எல்லாம் பாஸ்டா இருந்து சர்ச்சை நடத்துறது வேஸ்ட் அப்படின்வாங்க. அப்படியாச்சு சொல்லும், அப்படி அடி சொல்லும் அப்படின்னுங்க. அப்படி அடிமோ விசாசு வார்த்தை. விசாசு டைரக்டாவே என்கிட்ட பேசுற வார்த்தை. நீ இப்படி இருந்துட்டு சர்ச்சை நடத்துறிய. ஒருத்தர் சொல்றாரு, ஜாய்ஸ் மேயர் ஸ்மோக் பிடிக்கிறதுல அவங்க பழக்கப்பட்டவங்க. அவங்க ஊழியம் பண்ணினே இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஸ்மோக் விட முடியல. இன்னொருத்தவங்க அவங்க ஒரு மறைமுகமான இன்னொருத்தவங்க ஊழியக்காரியா தெரியல, அவங்களும் மறைமுகமான ஒரு பாவத்துல இருக்கிறாங்க. அது விட முடியல, ஆனா ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, ஊழியம் பண்ணினே இருந்தவரு பிசாசு சொன்னானா, நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என்ன பண்ணுவ, ஊழியம் பண்ணு. நீ இந்த பாவத்திலே இருந்து ஊழியம் பண்ணாது. அது ஒரு தகுதியான அது ஒரு வேலையே கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஆண்டோடைய வேலை.
நீ சிலருக்கு சரி பண்ணிட்டு என்ன பண்ணு, ஊழியம் பண்ணு சொன்னது அப்படியே நம்பி அந்த ஆளு போயிட்டாராம் ஊழியத்தை விட்டு. நான் சரி பண்ணிட்டு வந்து ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இன்னொருத்தர் அவர் கூடவே இருந்த ஆளு நிறைய குறைகள் அவர்கிட்ட இருந்தது, ஆனா ஊழியம் பண்ணினே இருந்தான். ஆனா அவர் போனார் பார்த்தீங்களா சரி பண்ணிட்டு வரேன்னு, அவர் ஊழியமே பண்ணலையா. இவர் கொஞ்சம் ஊழியத்து நல்லா வளர்ந்து நல்லா ஆகி அந்த குறைகள்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, அந்த பாவங்கள் அந்த கரை குறை எல்லாமே போயிட்டு இருக்குது. இவர் நல்லா ஊழியத்துல நல்லா வந்துட்டுக்கிறாரு. இவர் சரி பண்ணிட்டு வரேன்னு போனார் பத்தியா, அவர் ஊழியமே பண்ண, குடும்பமே மோசமாயிடுச்சு. குடும்பமே அவரு வளர்றது வேற, குடும்பமே போயிச்சான். இதுல இருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், என்னத்தான் இருந்தாலும் நீங்க குறைங்களை வச்சு நீ இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை நான் சரி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், நான் ஆண்டவர்கிட்ட வரேன். நீ முதல்ல வா. இந்த ரத்தம் உன்னுடைய பாவத்தை காட்டிலும் உன்னுடைய பலவீனத்தை காட்டிலும் நீ நினைக்கிற எவ்வளோ பெருசு அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அது அவ்வளோ வல்லமையானது ஆண்டவராக இயேசுவின் ரத்தம். ஆமென். சரி பண்ணிட்டுன்னு வரணும் போறவரு ரொம்ப ரிப்பேர் ஆகி கிடக்குறாரு. சரி சரி பண்ணாதவரு ரிப்பேர் ஆகி சூப்பரா இருக்கிறாரு. சைனா இருந்து ஓடி நிற்குது அந்த செய்தி. இவர் சைலன்ஸ்ல புகை வருது. என்ன பண்ணலாம், விட்டுலாமா ஊழியத்தை? என்கிட்ட கூட தான் நிறைய குறைங்க இருக்கு. வண்டியை திறந்து பார்த்தீங்கன்னு, மண்டியை திறந்து பார்த்தா சொல்றாரு, சராசரியா ஒரு நாளைக்கு 20,000 எண்ணங்கள் வரலாம் நம்மளுடைய. அந்த மாதிரி நிறைய பேருடைய எண்ணத்தை அதை அப்படியே படமா போட்டு பார்த்தா காட்டினா அவங்களுக்கே காட்டினா அவங்களுக்கு அருவருப்பா இருக்கும். இது நான் கதையாக்குத அந்த மாதிரி எண்ணம் கட 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 கடன்னு ஒருத்தன் உட்காந்து சுத்தி நிற்கிற மாதிரி ஓடினு உள்ள எண்ணங்கள் ஓடினே இருக்குது. என்னன்னா எண்ணமோ ஓடினு இருக்குது. டேய், எண்ணங்கள் ஓடினு இருக்குது பாருங்க. சரி பண்ணோம்னா ஆண்டவருடைய ரத்தம் தான், அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை மூலியமா தான் சரி பண்ண முடியும். இது ஒருத்தன் முடி வெட்டுறவங்கிட்ட முடி வெட்டுறவன் ஒருத்தன் காணு, முடி வெட்டுறவன் காணுங்கிறான், முடி வெட்டுறான் ஒருத்தன் சரியா காட்ட மாட்டான்னு சொல்லிட்டு தலையிலேயே போட்டு அடிக்கிறான். ஒழுங்கா கட்டுறேன். சும்மா டிவியை பார்த்துன்னு இப்படி திருப்பி வெட்டுறான். டிவியை பார்த்துன்னு தான் போறான். தலையிலேயே ஒண்ணு வைக்கிறான், ஒழுங்கா காட்டு. அந்த மாதிரி நீ என்ன பண்ணும், உன்னை சரி பண்ணும். அழகு நிலையத்துக்கு போறீங்க, மேக்கப் பண்ணணும்னு போய் உக்காந்துட்டு இங்க பண்ணும் போது இப்படி நீ, இங்க பண்ணும் போது இப்படி நீ, கண்ணை பண்ணும் போது இது பண்ணும் போது அப்படி இப்படி 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 இப்படின்னீங்கன்னா அங்கங்க இழுப்பிக்கும். உருவத்தை ஐப்ரோ பண்றாங்க, அப்படி இப்படி 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 இப்படின்னீங்கன்னா இப்படி 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 இப்படின்னீங்கன்னா உருவம் நீங்க இப்படி 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 இருக்கிற மாதிரி இருக்கும். லிப்பி விடும் போது இப்படி 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 இருந்தீங்கன்னா சிலுவை போட்ட மாதிரி ஆயிடும். கால் ஒரு இடத்துல ஒழுங்கும் அப்படியே நிக்கணும், இருக்கணும், அப்பதான் அழகாக முடியும். இல்ல நீ சரி பண்ணிட்டு வர மாட்ட நீ போ அப்படின்னா அலங்கோலமா தான் தெரியும். எல்லாமே குறவுள்ள ஆட்கள் தான். ஆனா ஒண்ணு பப்ளிக்கா செய்ய முடியாது, இன்னொன்னு சில காரியங்களை வெளிப்படையும் சொல்லவும் முடியாது. எவ்வளோ இருக்குது உள்ள, இவ்வளவு மோசமான ஆட்கள் பத்தியா நம்ம விளையாடுறாங்க. அம்மா ஆமா ஆமா ஏங்க,
உங்களுக்கே காட்டின அருவருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். எனக்கு என்னை கொண்டோடே உங்களுக்கு ஆக மாட்டுது, எவனே தெரியல அப்படின்னா, ஏமா உனக்கே உன்னை பிடிக்காது. உண்மையை சொல்ல போனா என்னை பொறுத்தவரை ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாங்க, என்ன ஆகவே மாட்டேது. அதான் வேற வந்து கேட்கணும். உன்னை பிடிக்காத உனக்கு உன்னையே ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா எப்பா அது எவ்வளவு பெரிய விஷயம். அறகுறை ஆட்கள், அறகுறையா தெரிஞ்ச ஆட்களுக்கே நம்மள பிடிக்க மாட்டுதுன்னா, எல்லாம் தெரிஞ்ச அவருக்கு நம்மள ரொம்ப பிடிக்குதுன்னா அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பா இருக்கும். நம்ம மண்டைய வச்சு பார்க்கல, அப்படியே பார்ப்பாரு அவரு. தொழுவாந்தே உன்னை ஸ்கேன் பண்ற ராசா அப்படின்னு. நான் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப தைரியம் வரும். அவருடைய சாவரின் ஆஃப் காட், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, அதெல்லாம் பார்க்கும்போது அது முன்னாடி போய் நிக்க முடியாது. அந்த 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 வல்லமைக்கு முன்னாடியும், அந்த அந்த பயங்கரத்துக்கு முன்னாடியும், அந்த தேவனுடைய அந்த பராக்கிரமத்துக்கு முன்னாடியும் போய் நம்ம நிக்க முடியாது. சொல்றாரு, நீ முதல்ல வா, என்ன நம்பு, ஆமென், என்ன நம்பு, என்ன விசுவாசி, என் ரத்தத்தின் வல்லமை அப்ப நீ புரிஞ்சுக்க. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களா என்னது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற உங்களுக்கு அப்படின்னு. தேவனுடைய சபைக்கு அப்படின்னு. நம்ம யாரு, ஒரு பக்கம் பரிசுத்தமாயிட்டோம், இன்னொரு பக்கம் பரிசுத்தவான்களா ஆயினே இருக்கும். அது ஒரு ப்ராசஸ் போயினே இருக்கு. இப்போ தங்கத்தை நம்ம எடுத்துட்டோம், ஒரு இடத்துல இருந்து தங்கத்தை எடுத்துட்டோம், தங்கம் கிடைச்சிச்சு, சரிங்களா, தங்கம் கிடைச்சிச்சு, சரி, ஒரு வைரக்கல் எடுத்துட்டோம், வைரக்கல் கிடைச்சிருச்சு. அந்த வைரக்கல்லு அப்படின்னு தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அதை பட்டத்திட்டணும். ஒரு தங்கத்தை எடுத்துன்னா அதை என்ன பண்ணணும், ஒய்ஃபுக்கு நேற்று நாங்கள் 1 கிராம்ல 1 கிராமை விட எத்தனை மில்லியமா கம்மியாது அந்த செயின் போட்டுனது, 890 இது 1 கிராமு. ஆச்சரியமா இருக்குது அந்த செயின். அதை உக்காந்து செஞ்சுக்கிறானுங்க பாரு, குட்டி குட்டியோண்டு, அவ்வளோ நுணுக்கமா. அது மிஷின்ல செஞ்சாங்களா கையில செஞ்சாங்களா ஒண்ணுமே புரியல. உட்காந்து பட்டை தீட்டி 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 ஷைன் பண்ணி அழகா ஆக்கி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த செயின், காரி துப்புற மாதிரி இருந்திருக்கும், காரி துப்புன மாதிரி இருந்திருக்கும், அவ்வளோ கருப்பா இருக்கும். தங்கம் உண்மையில எடுக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்குது. வைரக்கல்லாம் அதே மாதிரி தான், எடுக்கும் போது பார்க்கறதுக்கே செக் அப்படின்ற மாதிரி இருக்கும், இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதை எடுத்து ஹீட் பண்ணி அதை பண்றாங்க பாருங்க, அப்போ பல 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 பலன். எனக்கு கூடு, இதை நான் எடுத்துக்கிறேன், எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு சூப்பரா இருக்குது. காசு இல்லை, அதனால கம்மியா வாங்கிடும். கம்மி நல்ல செயின் ஒண்ணு இருந்தது, அது மனசாட்சி. என்னன்னா ப்ராசஸ், சொல்லுங்க எல்லாருமே ப்ராசஸ். இங்கிலீஷ் பேசுங்க பார்க்கலாம், என்னங்க ப்ராசஸ் சொல்லுங்க பாருங்க. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். ப்ராசஸ்னா அது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம், அது ஒரு விதி. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கசடுகள், அழுக்கு எல்லாமே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா தொலைஞ்சு போயினே இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நீங்க ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்களை நீங்க விட்டிருப்பீங்க.
கடந்து வந்திருப்பீங்க. முன்ன செஞ்சதெல்லாம் இப்ப செய்யல, முன்ன பேசுனதெல்லாம் இப்ப பேசல, முன்ன இருந்தபடி நீங்க இல்ல, கொஞ்சம் மாறி இருக்கிறீங்க. அதுதான் சொல்றாரு, உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா அதிக அக்னியினால் பொன்னானது. சொல்றாரு பொன்னானது அக்னியினால என்ன பண்ணும்? எங்க இருக்குது உங்க விசுவாசம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுலயே விசுவாசத்தை தான் சொல்றாரு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்றார். அழிந்து போகிற பொண்ணா? சொல்லுங்க, அழிந்து போகிற பொண்ணு வாயை திறந்து நல்லா சத்தமா. அதைத்தான் கை தர மாட்டேங்குது. அழிஞ்சு போகிற பொண்ணு அக்கினியினால என்ன பண்ணுது? சோதிக்கப்பட்டு அது என்ன பண்ணுது? நல்லா ஷைன் ஆகுது. அது போல நம்மளுடைய விசுவாசமும் சில சமயங்கள் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கின்னு, பிரச்சனையில அப்படியே உழண்டுக்குன்னு போராடிக்கின்னு அப்படிலாம் இருக்கும் போது ஆண்டவர் விட்டு போயிடலாமா, சே நான் இவ்வளோ துரோகம் பண்றேன், இவ்வளோ நான் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கிறேன்னு, வேணாம் செத்தே போலான்ற மாதிரிலாம் வரும் யோசனை, எண்ணம் வரும். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். வேணாம், அதுதான் ஒண்ணு கொதிக்குதுன்னு அர்த்தம். விசுவாசம் கொதிக்குது, அந்த அழுக்கெல்லாம் வெளியே போகும். அந்த பொண்ணு சொல்றாங்க பாருங்க, பொண்ணோ வெள்ளியோ தெரில, வெள்ளி தான் நினைக்கிறேன். வெள்ளி எப்போ அதனுடைய அந்த அந்த அழுக்கெல்லாம் போய் வெள்ளி சுத்தமான வெள்ளி, சுத்த வெள்ளியா இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி தட்டானா தட்டான் அவங்ககிட்ட கேட்டா, அவனுடைய முகம் அந்த வெள்ளியில தெரியுமா, அப்பதான் அது ஃபுல்லா பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, சுத்தமா இருக்குது, அதுல இருக்கிற கழிவெல்லாம் போய் அது சுத்தமா இருக்குது, சுத்த வெள்ளியா இருக்குது அப்படின்னு தெரியும். அதே போல பொண்ணுதான் பொண்ணும் அப்படிதான் நினைக்கிறேன். அதுல இருக்கிற கழிவெல்லாம் போய் பல ஆகுது பாருங்க, அப்பத்தான் அதுல கழிவு இல்லை அப்படின்னு தெரிய வரும். அது போல நம்மளுடைய விசுவாசம், ஆண்டவர் அதுல தெரிகிறாரா, நம்ம விசுவாசத்துல இருக்கிறாரா, நம்ம கழிவுகள்லாம் அதுல போதா, நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய அசுத்தங்கள், நம்மளுடைய தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்மளை விட்டு போதான்னு பாக்குறோம் பார்த்தீங்களா, போயிடுச்சின்னு தெரியுதா, அப்போ விசுவாசம் பிரகாசமா இருக்குதா. ஆமென். சோதிக்கப்படும், விசுவாசம் சோதிக்கப்படும், அதுலயும் மீண்டு வரணும். ஆமென். அப்போ சொல்றாரு மேன்மை பாராட்டல் எங்க அப்படின்றார். மேன்மை பாராட்டல் நிறைய பேர் அந்த மேன்மை பாராட்டுறது வீண் பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு. இந்த உலகத்தை பாக்குறாரு, இயேசுவை பாக்குறாரு, தன்னையும் பாக்குறாரு, பார்த்த பேர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த உலகமும் நானும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் மேன்மை பாராட்டுறதுக்கு தகுதியான ஆளு, உகந்த ஆளு, உத்தமமான ஆள், உண்மையான ஆள் அப்படின்ற. உலகத்துல கொரிந்தியர்ல, அதே கொரிந்தியர்ல தான் சொல்றாரு, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமை பாராட்டவே முடியாது, பெருமை பாராட்டவும் கூடாது, பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தேவனுக்கு முன்னாடி சொல்றாரு. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவர் கர்த்தரை குறித்து இல்லைன்றார் ஒருத்தர்.
கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்டத்தக்கதாக அப்படி இல்லை, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அப்படின்றார். கர்த்தரை குறித்தே என்னன்னா அது கூட எதையும் சேர்த்துக்கவே முடியாது. என் மேன்மை பாராட்டலையோ அவங்க மேன்மை பாராட்டலையோ சேர்த்துக்குன்னு கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஒரே பொண்டாட்டி தான், ஒரே புருஷன் தான் அப்படின்ற மாதிரி அவரே தான், அவரே தான், அவரே மட்டும்தான். ஆமென். அவரே தான் மேன்மை பாராட்டு, அவரை மட்டும்தான் மேன்மை பாராட்டு. அவராலே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். மேன்மை பாராட்டுனா ஒண்ணுமே கிடையாது பாருங்க. யாருமே எதையோ குறித்து தேவனுக்கு முன்னாடி மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அண்டர் சின்னு, சின்னுக்குள்ள இருக்கிறாங்க, சின்னுல இருக்கிறாங்க. வேணா உட்கார உட்கார முடிஞ்சிச்சு. சின்னுல இருக்கிறாங்க, சின்னுக்கு கீழே இருக்கிறாங்க, சின்னு இருக்குது, அதாவது பாவம் இருக்குது. இந்த பாவத்துல இருக்கிற ஆளு அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அந்த சேரை கோணையா இருக்கிற சேரை முதல் கோணம் முற்றிலும் கோணம். நீ என்னத்தான் அடி பாட்டத்துல தப்பா இருந்ததுன்னு நீ என்னத்தான் ஒழுங்கா இல்ல நான் சேரை கரெக்டா அடிக்கிறேன் அப்படின்னா கீழே பார் சாஞ்சி இருக்கு, விழுந்துடும். நீ இல்ல நான் கரெக்டா தானே அடிக்கிறேன், ஏன் உழுது? ஏன் நான் கரெக்டா தானே நடக்கிறேன், ஏன் ஏத்துக்க மாட்டாரு? நான் ஒழுக்கமா தானே இருக்கிறேன், நான் நீதியில நடக்கிறேன், நியாயத்துல நடக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், என்ன ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? ஏசு இருக்கிறாரா அடியில? ஆமென். ஏசு உள்ள இருந்தா உன்னுடைய நற்கிரியைகள், ஒழுக்கம், நீதி, நியாயம், உத்தமம் எல்லாமே கரெக்ட். ஏசு இல்ல, எல்லாம் வீண். இவங்க படுற பிரயாசம், இவங்க படுற நட, அங்க போறது இங்க போறது, மலை ஏறுது, முட்டி போட்டு நடக்குது, தான தர்மம், டோட்டல் டோட்டல் காலி, டோட்டலா போயிடுச்சு. இயேசுவை விசுவாசிக்கிறதுல தான் எல்லாமே அடங்கிது. அவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான், அவரை விசுவாசிக்கும் போது நான் பரிசுத்தம் ஆகிறேன், நான் கரெக்டா ஆகிறேன். அதுக்கு முன்னாடி இல்ல. ஆமென். அப்புறமா சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்தசதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்தசதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினால் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. நான் பண்ணிக்கிறேன், நான் தைரியமா சொல்றேன்.
நான் தைரியமா சொல்றேன், பஸ் பாஸ் இல்லாம போய்க்கிறேன், வீட்டுல வச்சுட்டு போய்க்கிறேன், காணாம போய்க்குது. உணர்வு எப்படி இருக்கும்? எப்போ நம்ம கிட்ட வருவோம், எப்போ ஒதுங்குவோம், எப்படி பண்ணலாம். நான் ட்ரெயின்ல கூட போய்க்கிறேன் டிக்கெட் இல்லாம, அந்த பாத்துக்கிறேன் போடா அப்படின்னு அவசரத்துல ஏறிக்கிறேன் ஸ்கூல் மினிஸ்ட்ரி. கர்த்தர் மேல் பாரத்தை ஜெயித்து விடு, ட்ரெயினை ஏறு ஓடு. போடா ஆண்டவனே நம்ம பக்கம். பைபிள் தூக்கி காட்டு, நான் ஊழியம் பண்ண போறேன், நீங்க வாயா பையனை கட்டு பாப்பா வாப்பா. அல்லே லூயா அப்படின்னா என்னது அல்லே லூயாவா? என்னன்னே தெரியாது எனக்கு. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னா, டிக்கெட் எடுக்கிறேன்னா ஃபைன். எங்க பார்த்து ஒதுங்கி ஓடுறது? அந்த மாதிரி நீ என்னத்தான் நற்கிரிகளை பண்ணின்னு இருந்தாலும் டிக்கெட் எடுக்காத டிராவல் பண்ற மாதிரி படம் பாக்குற மாதிரி. நீ படத்தை உருப்படியா பாப்ப, டிக்கெட் எடுத்துட்டு எப்போ வருவோம், செக்கிங் வருவானே செக்கிங் வருவானே செக்கிங் வடிவேல் சொல்ற மாதிரி செக்கிங் வருவானே செக்கிங் வருவானு. மடையா பறந்துனே இருக்கும் போது இறக்கி விடுவான், அங்கதான் இறக்கி விடுவான் அப்படின்ற மாதிரி செக்கிங். நான் சொன்னேன் அந்த உணர்வே இல்லாத மாதிரியே இருக்கும். அந்த பயத்திலேயே படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த லவ் சீன் உள்ள வராது, அந்த ஆக்ஷன் சீன் உள்ள வராது, காமெடி சீனை பார்த்து சிரிக்க முடியாது. அங்க என்னத்தான் கதை ஓடுதுன்னு உருப்படியா பார்க்க முடியாது. அந்த மாதிரி நீ இயேசு கிறிஸ்து இல்லாம தான தர்மம் பண்ணினே இருந்தாலும், உண்மையா இருந்தாலும், உத்தமமா இருந்தாலும், நேர்மையா நடந்தாலும், நீதியில நடந்தாலும், ரஜினியில ஒரு படத்துல சொல்லுவான், அவன் எப்ப பாரு நீதி நியாயம் நேர்மம் உண்மை உத்தமம் நியாயம் அப்படின்னு பேச அப்படின்ற மாதிரி நீ என்னதான் என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. ஒரு பயம் இருந்துன்னே இருக்கும் அவங்களுக்கு. இப்ப இவங்க எல்லாம் நற்கிரியைகள் தான தர்மம் எல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, தான் பண்ண பாவத்தை என்ன பண்றாங்க, சரி பண்றாங்க. இத வச்சு அவங்கள ஆறுதல் படுத்துறாங்களாம், கடவுளை ஆறுதல் படுத்துறாங்களாம், அப்படியே போட்டு பூசி பூசி மொழிவாங்களாம். இவ்வளே பண்ணேன், இவ்வளவு போயிட்டு அந்த குண்டிப்பையில போட்டேன், அங்க போட்டேன், நான் இங்க போட்டேன். கர்த்தர் கேட்கிறார், நான் இதெல்லாம் நான் செய்யவே சொல்லி உன்னை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் இயேசு கிறிஸ்துவ நீ என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த உணர்வு அந்த பயத்திலே இருப்பாங்க. அந்த பயத்துல தான் பண்றாங்க தெரியுங்களா? என்ன ஒரு இடத்துல போயிட்டு கங்கையில போயிட்டு குளிப்பாங்களா? பாவம் போவோம். என்ன கங்கை அது? காசியா? காசிக்கு போய் அங்க போனா பொணலாம் இருக்குதான் அந்த கங்கையில. நீ பாவத்தை போய் கழுவலான்னு போனா போன இப்படி குளிச்சுனே இருப்பாங்க, போன போயினே இருக்கும் நதிங்க. இதுல வேற கரையேறி வந்து அங்க ஒண்ணு எரிச்சுன்னு போனோம். அந்த நம்பூதிரி எல்லாம் உட்காந்து போவோம் நல்லா. இல்ல இவன் விபூதியில உட்காந்துக்கிறானா விபூதி வச்சு உட்காந்துக்கிறானா தெரியாது. போட்டு உட்காந்து போவோம். ஒருத்தன் பாக்குறேன், ஒருத்தன் கையை எடுத்து கச்சினுக்குறாங்க, எவ்வளவு பெரிய கைய, இந்த துண்டு கைய காட்டுறான். ஏய் நீ பாவத்தை போய் கழுவிட்டு வரியா? பாவத்தைலாம் போட்டு எல்லாம் மொத்தம் ஒட்டுமொத்த பாவத்துக்கு மேல போட்டுன்னு வரியா? என்னன்னு கேட்டா காசியில போய் அதனால்தான் போய் எல்லா பாவமும் போய் நாறுது போல அந்த இடம். புண்ணியம் தேடி காசிக்கு போன இந்த ஊர்ல இந்த காசியை தேடி இந்த சர்ச்சைக்கு யாரு வரும் இன்று நம் நாட்டினி இல்லை அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா தெளிவாயிடலாம். நீங்க லேட்டா வரீங்க, தலையாட்டுறீங்க நல்லா.
டைமுக்கு வரணும். ஏன் அன்னைக்கு வரல? நியூ இயருக்கு நைட்டுக்கு கூட்டம் வரலையா? நானு நீங்க தான். இனிமேல் லேட்டா வந்தா முட்டி போட வச்சிருவேன். சரி, நீங்க அன்னைக்கு வர சொன்னீங்க, என்ன நான் தான் வரல. ரெடியா இருந்தீங்களா? அங்கேதான் உட்காந்து இருந்தீங்களா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் பார்க்க போனா, நான் தான் வெளியே வந்து முட்டி போடணும். நான் மன்னிப்பு கேட்டேன். ஓகே. என்ன சொல்லுங்க? என்ன சொல்ல? இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருதா? பாவம் போவாது, எதுவுமே போவாது. ஏன்னா தான் தான தர்மம் பண்ணாங்க. அந்த உணர்வுல இருந்துன்னு தான் அதை செய்யறாங்க. நான் ஒருத்தர் ஏசி அங்க சித்தலா பக்கத்துல இன்ஸ்பெக்டரா இருந்தேன், தாம்பரத்துல இன்ஸ்பெக்டரா இருந்தேன், அங்க கூடுவாஞ்சல்ல இன்ஸ்பெக்டரா இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா அவர் ஏசியா வந்து பக்கத்துல கஸ்டமரா வந்தாரு, உட்காந்தாரு. நான் மெசேஜ் கேட்டு வந்தேன் பாருங்க. மெசேஜ் கேட்டு வரும்போது இந்த வார்த்தை வருது, நீ எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தேவனுடைய மகிமைக்கு முன்னாடி உன் மிஸ்டேக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளவு தவறுகள் செஞ்சிருந்தாலும், உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்களும் நீங்க பண்ண பாவத்தையே பண்ணியிருப்பாங்க, அவங்க இல்ல. ஆனா நீங்க இருக்கிறீங்கன்னா தேவனுடைய கிருபையினால இருக்கிறீங்கன்னு ரொம்ப உற்சாகமாயிட்டாரு. ஏன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு முகத்துல வணங்குறாரு. பாத்தீங்களா, மத்தவங்களா செத்துட்டாங்க, நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னு ரொம்ப நல்லா இருக்குதுப்பா வார்த்தைன்றாரு. ஆனா பாவி இல்லை, நீ படுபாவி. ஆறுதலா இருக்குதோ. எனக்கு கொஞ்சம் தேர்தலா இருந்தது. பரவாயில்ல, நீயாவது ரசிக்கப்படு. வேற ஒரு கட்சிக்காரர் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாம் என்ன ஆறுதல் அடைகிறாங்க பார்த்தீங்களா? அந்த மன்னிப்பு ஆழ் மனதுல இருந்து, அந்த இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஏங்குறான். நான் பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமா அப்படின்னு. இப்ப பெரும்பாலும் ஆட்கள் தப்பு பண்ணிட்டா, நாங்க ஒரு பொன்னேரிக்கு போனோம் பாருங்க. என் மச்சினிச்சு என்ன பண்ணான்னா, ஆட்டோ ஓட்டம். அவன் புருஷன்காரனை பக்கத்துல உட்கார வச்சிட்டான். நாங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துருவோம். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அவனுங்க அட்வொகேட் போல பைக்ல போயின்னு ஸ்பீடு பிரேக்ல ஸ்லோ பண்ணானுங்க. இது பிரேக் அடிக்காம போய் அவனை இச்சி போயிட்டானுங்க. ஆட்டோ கீழே இருக்கிறானுங்க, அவனுங்க கால கையெல்லாம் கீழே இருக்குது. என்ன பண்ணா, டக்கு டக்குன்னு அவன் கடற்கரை ஏறி நல்லா நடந்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துன்னு ஆன்னு கத்துறான். பயங்கரமா ஆக்டிங் கொடுக்குறாடா. மொத்தம் இந்த பொண்ணு என்னமா சொல்லுச்சு, லல்லி லல்லி நான் ஓட்டல நீ ஓட்டலன்னு சொல்லு லல்லி. புருஷாக்கார பக்கத்துல பழி அவன் மேல அப்படி சொல்லிச்சு, அப்படி சொல்லு. நான் வீட்டுக்கார மேல போடுது. ஐயோ ஏவாள். பெரும்பாலும் பொண்ணுங்க நான் காலையில கூட சொன்னேன், பொண்ணுங்க தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அசிங்கம், அவங்க உன்னை தாங்க முடியும். நான் ஒத்துருக்கு. ஆமா பண்ண என்ன நீ நான் உத்தமி மாரி உத்தம மாரி போடா அப்படின்ட்டு போயினே இருக்கலாம். பொண்ணு சொல்லுது, நீ ஓட்டன்னு சொல்லு, நீ 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 ஓட்டணும் சொல்லு, நீ ஓட்ட சொல்லு. அவன் வந்துட்ட பாத்துட்டான், எங்க பொண்ணுங்க நல்லா குத்து ஓட்ட வைக்கிறீங்க அப்படின்னு பழி டக்குன்னு போறாங்க. இப்ப இந்த உலகமே ஒரு பக்கம் அடி வயிற்றுல இருந்து இயங்குது. என் பாவத்தை யாருன்னா ஏற்றுக்கொண்டா, என் தண்டனை யாருன்னா ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்குமே. செஞ்சு பண்ண தப்புக்கு தெரிஞ்ச போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மனசு கிடையாது, யாருக்குமே மனசு கிடையாது, எனக்கே கிடையாது. எதனா தப்பு பண்ணா யாருன்னா ஒருத்தர் நீ போடா ஜெயிலுக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. யாருன்னா சரிங்க நான் தான் தப்பு பண்ணேன், என்ன தண்டிங்கன்னு யாரும் முன்னாடி வர மாட்டான். ஏன் ஓடி ஓடி ஓடிறான், போய் தெத்தி தெத்தி பிடிக்கிறான் போலீஸ்காரன்.
தண்டனை அனுபவிக்க மனசு இல்ல. என் பிள்ளைங்க தப்பு பண்ண ஓடுது, தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மனசே இல்லை. என்னை விட்டு விடுங்க கோபால், என்னை விட்டு விடுங்க ஓடுது. ஏன்னா பொதுவாவே ஜனங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா ஏசு சொல்றாரு, 3 தண்டனை தான் நான் ஏற்றுக்கொண்டேன், அதை ஏத்துக்க மாட்டேதுங்க. உன் பாவத்தை நான் சுமந்தேன், உன் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன்னா அவருக்கே போறா மேல வந்து செத்து போயிரு. நான் ஏத்துக்கொண்டேன்னு சொன்னேன், ஏத்துக்கிறேன், அப்ப ஏத்துக்கணியா நீ ஆன்ற என்ன ஆண்டவரே அப்படின்றாரு. பொதுவாவே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் கூட என்னை விட்டு கத்துறாரு. நான் தண்டனை அனுபவிக்கும். 2 உள்ள போட்ட படுதா போட்டு ஷாப்பிங் போட்டுக்கலாம், ஜெயலலிதா சசிகலாம். ஏன்னா தண்டனை அனுபவிக்குது, என்னை விட்டு விடுங்க, என்னை விட்டு விடுங்க. தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு சுத்தமா மனசே கிடையாது. அதனால்தான் ஏசு சொல்றாரு, எப்பா உன் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய நீ பட வேண்டிய அடி வேதனை எல்லாத்தையும் நான் என்ன பண்ண அனுபவிச்சிட்ட. நீ என்ன பண்ணி இப்ப என்ன நம்பினா உன் உள்ளத்துல மிகப்பெரிய சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். நம்பும் போது மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்கினா மெய்யாக விடுதலை ஆவீங்க. சும்மா ஆவீங்க, மெய்யாக விடுதலை ஆவீங்க. எல்லாவற்றிலும் இருந்து, குற்ற உணர்வுல இருந்து, தாழ்வு மனப்பான்மையில இருந்து, அசிங்கமான எண்ணத்துல இருந்து, தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல இருந்து எல்லாத்திலும் விடுதலை ஆகும். என் பாவத்தை, என்னுடைய சாபத்தை, என்னுடைய தண்டனையை, என்னுடைய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இனிமேல் நான் சுமக்க தேவை, இயேசு சுமந்துட்டார். ஆமென். எழுந்து நிற்போம். இன்னைக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. Shalandara kiri turuba handara kulu turuba shawo mahim baram